என் பேர் ஜெகநாதன். எங்கள் அப்பா பேர் பெருமாள் சாமி வைக்காரு. எங்கள் அம்மா பேர் காளியம்மாள். என் கூட பிறந்த தம்பி ஒருத்தன். நான் வந்து 1982 இளந்தொழிலில் வேலை சேர்றதுக்காக நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் கோயம்புத்தூர் தான் இருக்கிறேன். 1989 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. பொண்ணு பேர் பிரியங்கா, பிஇ முடிச்சிட்டா. பையன் பேர் ராகுல், +1 படிச்சுட்டு இருக்கிறான். நான் வேலை நிமித்தமாக இங்கே வந்ததுனால திரும்ப நான் அந்த பக்கம் ஊருக்கு போகிறதுக்கு இல்லை. முதல்லலாம் விவசாயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கோம். எருது இல்லாத வீடே இருக்காது, எருமை இல்லாத வீடே இருக்காது. இன்றைக்கி ஊருக்கு போனால் ஒரு எருதும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. விவசாயம் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, கூலி கொடுக்க முடியல, அந்த கண்டிஷனில் இருக்காங்க. இருந்தாலும் அதையே செஞ்சு இன்னும் பழச்சிட்டு இருக்கவங்க அங்கே இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க. இங்கே எப்படி தான் நல்லாயிருக்கும். இனி வந்து விவசாயம் அந்த ஊரில் வந்து போக்குவரத்துக்கு இனியும் கொஞ்சம் இறஞ்சலாம் இருக்கும். ஏதாவது 2-3 பஸ் விட்டுருக்காங்க. இன்னும் போக்குவரத்துக்கு அந்த அளவுக்கு கிடையாது. மருத்துவ வசதி கிடையாது. முதல்ல அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இப்போ நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் பள்ளியில் படிக்கும்போது வாத்தியார்கள்லாம் அந்த ஊர்லேயே இருப்பாங்க. வாத்தியார்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஊரில் பிள்ளைங்க நிறையா இருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஊரில் பள்ளிக்கூடமே இல்லாமல் போச்சு. முதல்ல அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை திரும்பியாவது கொண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து முயற்சி பண்ணணும். ஒரு ஹாஸ்டல் கிடையாது, எந்த வசதியும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உயிர் போகிற பிரச்சனைனாலும் ஒரு 15-7 கிலோமீட்டர் போகணும். இல்லைன்னா கோயில்பட்டி 10-15 கிலோமீட்டர் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அந்த ஒரு சுகாதாரத்துக்கான வசதிகள் அந்த ஊரில் இல்லை. முதல்ல நான் சின்ன குழந்தை இருக்கும்போது கட்சி கொடியே இருக்காது ஊரில். இப்போ கொடியில் கூட அதான் இருக்குது. எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த கட்சி இந்த கட்சின்ட்டு ஊரில் எந்த விதமான முன்னேற்றமான வேலைகள் எதுவுமே நடக்கலை. சும்மா என்னமோ பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிட்டு ஒரு இது இல்லாமல் இருக்குது ஊர். இனி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். இந்த ஊரில் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும், முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய இருக்குது. அங்கே இருக்கிறவங்க பண்ணோன்னா அது அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகணும். இந்த ஊரில் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்க இளைஞர்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் சின்ன வயசுலேயே ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற வயசுலேயே மதுவுக்கு அடிமை ஆகிட்டாங்க. தம் அடிக்கிறது இதெல்லாம் நிறைய ஆகிப்போச்சு. நான் இப்போ ஊருக்கு போனாலும் என்னை விட சின்ன பையங்கள்லாம் பார்த்தானா தள்ளாடிட்டு வர பார்த்தாலும் நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஊர் திருவிழானாலும் மது குடிக்கிறாங்க. கல்யாண வீடுனாலும் சரி, இளவு வீடுனாலும் சரி, தீபாவளி, தை திருநாள், எந்த நல்ல விஷயமான கெட்ட விஷயமான அதில் இதுதான் முதல்ல இருக்குது, முன்னாடி இருக்குது. இதை வந்து வர்ற இளைஞர்கள் வந்து இதுக்கு வந்து அடிமையாகாமல் இதை விட்டு தொலைச்சிட்டு நல்லபடியாக நல்லா இருக்கணும். உடம்பை வந்து நல்லா பாதுகாக்கணும். உடம்பு நல்லா பாதுகாத்தா தான் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காகவும் உழைக்க முடியும், நல்லா இருக்க முடியும். அந்த காலத்தில் உங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ பெரியவங்களை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன். எங்கள் அப்பாவை சொல்லியிருக்கிறாரு. அதாவது நவாப் காலத்தில் வந்து இந்த ஒரு முள் முளைச்சி எல்லாம் ஒரு மாதிரி இருந்ததாம்மா காடுகள்லாம். அவன் வந்து தீர்வையே போட மாட்டேன்ட்டானாமா. அப்போ வந்து அங்கே அந்த பெரியவங்க வந்து அவங்களுக்கு சொன்னாங்க, ஒரு குலக்கட்ட மண்ணை பிடிச்சி அதில் கம்பு விளைச்சி அதில் வந்து கருது வாங்கி விளைஞ்சதாம்மா. அவ்வளவு வந்து சத்தான மண்ணாம்மா அந்த மண். அதனால வந்து அதுக்கப்புறம் தான் அவனே வந்து வரி போட்டானாமா நிலத்துக்கு. அது வரைக்கும் அந்த ஊர் பேர் வந்து பலகாரக்குறிச்சின்னு இருந்ததாம்மா. எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, பலகாரக்குறிச்சின்னு இருந்ததாம்மா. அதுக்கப்புறம் தான் வந்து குளக்கட்டாக்குறிச்சின்னு பேர் வச்சாங்களாமா. வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணுக்கு அந்த ஏக்கருக்கு வந்து தீர்வையே போட்டாங்களாமா. அது வரைக்கும் தீர்வையே போடலையாமா. அந்த அளவுக்கு அந்த காடுகள் மோசமாக இருந்ததுனால அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் போடாமல் வச்சுருக்கிறான். இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வரியை போட்டாங்களாமா. இது வந்து அப்பா சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட. அதே மாதிரி எங்கள் அப்பா இருக்கும்போதெல்லாம் இந்த மகாபாரத புக்கை வச்சுட்டு இந்த வேலையில்லாத டைமில் இந்த கோடை காலத்துலலாம் படிப்பார் 10-20 பேர் வந்து கதை கேட்பாங்க. அப்புறம் இந்த வெளியூர்லேருந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து அப்பப்போ அந்த மகாபாரத கதையை படிப்பார் ஊர் மக்கள்லேருந்து. இப்போ எல்லாம் அதெல்லாம் போச்சு. யாரை பார்த்தாலும் கூட டிவி அது இதுன்னு பார்த்துட்டு எல்லாம் இதுலேயே தான் காலத்தை ஓட்டுறீங்களா வழியே. இந்த இதிகாசம் இலக்கியங்கள் யாருக்கும் அந்த கதை கூட தெரியறதில்ல. முன்னாடி மழை பெய்யலாம் மகாபாரதம் படிப்பாங்க இல்லைங்களா பெரியவங்க? மழை இல்லைன்னு மகாபாரதம் எடுத்து ஆரம்பித்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த முடிக்கிறதுக்குள்ளே மழை வரும்.
அவங்களே வந்து சொல்லுவாங்க, ஊரில் இருக்கிறவங்களே வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, ஏங்க வானது எது ஒன்று எது வச்சு புக்கு வச்சு தரணும் எப்படிம்பாங்க. அவர் வந்து படிப்பார், புக்கு எடுத்து வச்சு படிப்பார் டெய்லி. அந்த கதையை படித்து அந்த ஒரு கதையை முடிக்கிறதுக்குள்ளே மழை வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். எங்கள் அப்பா வச்சுருந்த புக்கு வேணும்னு சொல்லி நான் இப்போ இங்கே லைப்ரரியில் இவங்க கடையை வச்சுக்கிறேன். அதை அடுத்து நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது நடந்த முக்கியமான நிகழ்ச்சியில ஏதாவது ஞாபகம் இருக்குதுங்களா? ஊர்ல நடந்த நிகழ்ச்சிங்க. சின்ன வயசுல ஜாதி கலாச்சாரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே சண்டை வரும். யாருக்குள்ள? ஒரு சில குடும்பங்களுக்குள்ள. ஒரு சில குடும்பங்கள்ல ஊரில் வந்து கூட்டம் போட்டு பொங்கல் நடத்தினா ஒரு குடும்பம் வந்து அதில் வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் ஸ்கூலில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படிச்சீங்க? நான் வந்து கழுமலையில் அரசு உயர்நிலைப்பள்ளியில் படித்தேன், மைப்பாறையில் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். எத்தனை வரைக்கும் படிச்சீங்க மைப்பாறையில்? எங்கள் ஊரில் 5 வரைக்கும். 5 வரைக்கும். அப்போ எந்த இந்து துவக்க பள்ளியா? ஆமாம். அப்போ இருந்த வாத்தியார் பேர் ஏதாவது தெரியுங்களா? பிள்ளையார் வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். கஸ்தூரங்க வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரா? கஸ்தூரங்க வாத்தியார், பிள்ளையார் வாத்தியார், பொட்டன வாத்தியார். பொட்டன வாத்தியார் ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர். ஆமாம். மைப்பாறையில் எதுலேருந்து எது வரைக்கும் படிச்சீங்க? மைப்பாறையில் 6லேருந்து 8 வரைக்கும் படித்தேன். கழுமலையில் 9லேருந்து +2 வரைக்கும். அப்போ சைக்கிளில் போய் தான் படிச்சீங்க இல்லையா? ஆமாம், சைக்கிள் அங்கேருந்து சைக்கிளில் தான் போவாங்க. அப்போல்லாம் போக்குவரத்து அதிகமாக கிடையாது. போக்குவரத்து எல்லாம் ரோடே சரி இருக்காது, வெறும் கண்ணும் குழியும் மேடமாக தான் இருக்கும். அதில் சைக்கிள் ஓட்டி குஞ்சிகளெல்லாம் ஒரு புண்ணு வந்துடும். சரி, நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து LMWல வேலைக்கு சேர்றதுக்கு யார் முக்கிய காரணமாக இருந்தாங்க? எனக்கு இந்த முக்கியமான காரணம் வந்து நான் கோயம்புத்தூர் வர்றதுக்கே அவர் பொட்டனவாதியார் தான் எனக்கு காரணம். அவர் இல்லைன்னா நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்துருக்கவே முடியாது. அவர் தான் வந்து எனக்கு. எந்த தேதியில் கரெக்டாக சேர்ந்தீங்க வேலைக்கு? 27/5/82. 1982. 1982 வேலைக்கு. இன்னைக்கு சர்வீஸ் எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும் சர்வீஸ்? இன்னும் 8 வருஷம் இருக்கு. ஓ, நல்ல ஒரு தகப்பனாக இருந்து நிறைய குடும்பத்துக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கீங்க. நல்லா அருமையான 2 குழந்தைகள். குழந்தை ஒரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்குது, அமெரிக்கா போகிறதுக்கு படிச்சுட்டு இருக்குது. பையன் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறான். சரி. அப்புறம் வேற இந்த சின்னையம்பாளையத்தில் உங்களுடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள், இங்கே என்ன மாதிரியான ஒரு திருமணத்துக்கு வந்து என் மிஸ்ஸஸ், என் வீட்டுக்காரி 10 வருஷமா கவுன்சிலராக இருந்துச்சு. அப்போ வார்டு கவுன்சிலராக. அது பெரிய விஷயம். ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது இந்த ஊரில் வந்து இதுவரைக்கும் வந்து வெளியூர்காரங்க இதுவரைக்கும் ஒரு மெம்பர் ஆனது இல்லை. இந்த வீட்டுக்காரங்க வந்து மெம்பர் ஆகி 10 வருஷம், 2 பீரியட் 10 வருஷம் கண்டினியூவாக 2 பீரியட் ஜெயிச்சு மெம்பராக இருந்திருக்காங்க. 3ஆவது தடவை தோற்றுட்டாங்க. சரி, நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த கொளட்டாச்சி ஊருக்கு வரும்போது ஏதாவது மனசில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதா இந்த ஊருக்கு? எனக்கு அந்த ஊருக்கு போனாலும் நினைச்சாலும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எல்லாமே விட்டாச்சு, ஒன்றுமே இல்லை, வீடு கூட கிடையாது. அப்பா அம்மா கூட பிறந்த தம்பி எல்லாம் முடிஞ்சது. தம்பியை தொலைச்சிட்டேன், தம்பியும் போயிட்டேன், இறந்து போனேன். அந்த ஊருங்கிறதுக்கு எனக்கு அந்த ஊரை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைய. அந்த கிணத்துல தான் போயிருக்கு. அந்த ஊருக்கு போனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாட்டால் எதிர்காலத்தில் ஊருக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறீங்களா? என்னால் முடிஞ்சேன்னா ஏதாவது செய்வேன். என்ன மாதிரி செய்யலான்னு இருக்கிறீங்க? என்ன செய்யறதுன்னா முதல்ல போகும்போதுன்னு சொல்லிட்டு தான் வர்றேன். முதல்ல அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் வந்து நமக்கு கட்டணும், அங்கே இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கான முயற்சியில் அந்த கொண்டு வரதுக்கான. ஏன்னா சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊர் கூட இருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சுடுகாடு அடிப்பாங்க. அதனால கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து கொண்டு வரணும். அதுக்குண்டான முயற்சியில் எடுக்கலாம். அதுக்குண்டான முயற்சியில் செய்யணும் இல்லையா? ஆனால் இங்கே கோயம்புத்தூர் வந்த புதுசில் ஊருக்கு போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. சரி, சந்தோஷமாக போவாங்க. கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருக்கீங்களா, அது என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். இதுதான் இது மகாபாரதம், ராஜாஜி எழுதினது, வியாசர் எழுதுங்கிற புக்கு. இது வந்து அப்பா வந்து படிச்சுட்டே இருப்பார் எப்போவுமே. அந்த புக்கு எனக்கு செஞ்சு எல்லாம் போச்சு. அந்த புத்தோட அட்டை காமிங்க.
அதனால் அந்த புக்கு வேணும்னு சொல்லி இதே தேடி ரொம்ப நாளாக தேடி வாங்கி வச்சிருக்கிறேன். இதை படிச்சுட்டு இருக்கிறேன். 4-5 தடவை படிச்சுட்டேன். சரி சரி. ஏற்கனவே ஊர்லேயே ரொம்ப தடவை படிச்சுக்கிறேன். நம்மளுடைய அதாவது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியது மகாபாரதம் ராமாயணம் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் தமிழர்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய புத்தகங்களை யாருமே நம்ம ஊரில் யாரும் சொல்கிறது இல்லையா? பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், ராஜேந்திர சோழனை பற்றியோ இல்லை வந்து மிகப்பெரிய அரசர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, அந்த புஸ்தகமெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி கொடுத்தது இல்லையா உங்களுக்கு? இல்லை, படிச்சுக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? படித்தாலும் இது வந்து வேணும்னு இதை வீட்டில் இருக்கணும். இது வட இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய இதிகாசம், இந்தியாவுக்கே ஒரு அடையாளம் இருக்கக்கூடியது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்க புத்தகங்களை யாரும் வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறது இல்லை. அது கொஞ்சம் அந்த நிலைமையும் மாறணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். சரி, உங்களுடைய பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இணையதளத்தில் நம்ம குலகட்டாக்குறிச்சி இணையதளத்தில் வலைப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதில் உங்களோட பேட்டி இடம்பெறும். காலத்துக்கு உங்கள் பேட்டி அழியாமல் இருக்கும். எதிர்கால சந்ததிகள் வந்து உங்களோட பேட்டி பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பேட்டி தான். இன்னும் வந்து நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட வருடம் கழித்து பேட்டியில் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பேசுவீங்க. நம்ம ஊருக்காரங்க ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. நீங்களும் அவங்களோட பேட்டியை பார்க்கலாம். உங்களுடைய இது போகும். இது எப்படின்னா சிதறி போயிருக்கிற நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம ஊர்க்காரங்களோட பேட்டி எல்லாரையும் பார்க்கணும். ஒரு மலரும் நினைவுகளை தோற்றுவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கிய நோக்கம். அதுக்கு ஒத்துழைச்சதுக்கு ஜெகநாதன் என்பவர் உங்களுக்கு மிக்க நன்றி.